தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையாவது, தேசமே பயப்படாதே. தேசத்தில் குடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே பயப்படாதிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது அகில உலகத்திலும் எந்த தேசத்தை பார்த்தாலும் பலவிதமான போராட்டமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடக்கிறது, பஞ்சம் உண்டாயிருக்கிறது, கொள்ளை நோய்கள் எங்கும் பரவி இருக்கிறது. இப்படி பலவிதமான கொடிய செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை, யோவேல் மூலம் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை என்னவென்றால், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ வேண்டும். இயேசு என்று சொன்னால் நமக்கு மகிழ்ச்சி வர வேண்டும். அப்ப கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம சின்ன காரியங்களை தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், அப்படித்தானே? ஆனால் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். மகிழ்ச்சி வேணும். கர்த்தருடைய நாமத்திலே நாம் மகிழ்ச்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்தேன், எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன், அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டேன், மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. இங்கே நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே சொல்லும் போது, நான் என் பிதாவின் மடியில் எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையாயிருந்தேன். செல்ல பிள்ளையாயிருந்து என்ன செய்தேன்? களி கூர்ந்தேன். நித்தமும் அவரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாமும் இயேசுவுக்கு செல்ல பிள்ளையாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. செல்ல பிள்ளையாயிருந்து நித்தம் என்ன செய்யணும்? மகிழ்ச்சியாயிருக்கணும். நமக்கு சில நேரங்களிலே மகிழ்ச்சி வருது, சில நேரங்களிலே என்ன வருது? வருத்தம் வருது, கோபம் வருது, எல்லாம் வருகிறது. அல்லேலூயா. ஆனால் நித்தமும் அவருடன் களி கூர்ந்திருக்க வேண்டும், மகிழ்ச்சியாயிருந்து களி கூற வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு நிரந்தரமாய் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அப்படிதானே? உலக காரியங்களிலே, உலக காரியங்கள், இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தான். நமக்கு எல்லா தேவைகளையும் இந்த உலகத்திலே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆனால் 31ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. மனு மக்களாகிய நம்மோடு மகிழ்ந்து கொண்டிருக்கவே தேவன் விரும்புகிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அவருடைய நாமத்தின் மேல் மனமகிழ்ச்சி உள்ளவர்களாய்
எப்பொழுதும் களி கூர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட நேரமே கிடையாது. நமக்கு இந்த உலகத்தில் நிறைய வேலை இருக்கு. சகோதரிகள் சொல்லுவார்கள், சமையல் வேலை இருக்கிறது, வீட்டு வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லுவார்கள். இல்லை வேலைக்கு போகிற சகோதரிகள் சொல்லுவார்கள், வீட்டு வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது, ஆஃபீஸ் வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது. சகோதரர்களும் சொல்லுவார்கள், காலையில் எழும்பி அவசரமாக வேலைக்கு போக வேண்டியது இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி வேதத்தை வாசிப்பது, எப்படி வேதத்தை தியானிப்பது, எப்படி வேதத்தை குறித்து நாங்கள் மனமகிழ்ச்சி அடைவது, எப்படி வேதத்தோடு சேர்ந்து நாங்கள் களி கூறுவது, இப்படியெல்லாம் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தேவ காலம் முழங்கும் போது அப்படியே பறந்து பாடுறதுக்கு நேரம் இல்லை, வேதம் வாசிக்கிறதற்கு நேரம் இல்லை, ஜெபம் பண்ணுகிறதற்கு நேரம் இல்லை, ஆராதிப்பதற்கு எதற்கும் நேரம் இல்லை, எதையும் செய்வதும் இல்லை. ஆனால் தேவ காலம் முழங்கும் போது பரலோகத்திற்கு போக வேண்டும். நீங்களே யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறதே சகல பிரயாசத்திற்கும் பலன் உண்டு என்று. அப்ப நீங்க பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று பிரயாசப்படவில்லை என்றால் எப்படி பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும்? மனம் போல நடந்து ஆண்டுடைய வருகையிலே எனக்கு டைம் இல்லாம போச்சுன்னு சொல்ல முடியுமா? உலக வேலையை குறித்து உலக வேலையை செய்வதனால், நேரத்தை போக்குனதனால் நான் பரலோகம் போக முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், 31ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். நான் பூவுலகிலே அவருடைய பூவுலகில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. அப்ப மனு மக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தேன். மனுமக்கள் யாரு? நம்ம தானே மனுமக்கள். அப்ப இயேசு நம்மோட என்ன செய்யணும்? மகிழ்ந்து கொண்டிருக்கணும் இல்ல? அப்ப அவருக்கு மகிழ்ச்சிக்குரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டுமா, செய்ய வேண்டாமா? அல்லேலூயா. சத்தியம் சில நேரங்களிலே கேட்பதற்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். நமக்கு ஆசீர்வாதத்தை குறித்து சொன்னாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இன்றைக்கு பாஸ்டர் எனக்காக பேசுனது போல் இருந்தது என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள். ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. சத்தியத்தை அறியும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் தானாக வரும். பாருங்க, சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். இங்க சங்கீதக்காரன் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே. அப்போ ஆண்டவர் சங்கீதக்காரனுக்கு எப்படி இருந்தார்? துணையாயிருந்தார். அப்ப அவருடைய செட்டை நிழல்ல என்ன செய்கிறார்? களி கூறு. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு துணையாய் இருக்கிறார் என்று நினைக்கிறோமா? இல்ல நமக்கு இந்த நாளிலே இருக்கிற கஷ்டங்கள், பாடுகள், ஆண்டவர் எனக்கு துணையாய் இருந்தால் இவைகளெல்லாம் சம்பவிக்குமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? எதிர்கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையாயிருக்கிறதுனால் ஆமா உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆண்டவர் நமக்கு துணையாயிருக்கிறார். அந்த எண்ணம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இன்று நமக்கு உலகம் துணையாயிருக்கிறதா நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு வேடிக்கையான ஒரு கதையும், ஒரு வனாந்திரத்திலே ரொம்ப வெயிலான ஒரு நேரத்திலே
ஒரு பாம்பு ஒன்று ரொம்ப பசி, அதுக்கு பசியினாலே அது ஆகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. எங்க ஆகாரத்தை தேடுகிறது? வனாந்திரத்தில். அதே நேரத்திலே கொஞ்சம் தூரத்திலே ஒரு தவளை ஒன்று வனாந்திர சூடினாலே, வெயிலின் சூடினாலே அது நிழல் தேடுகிறது. ஒன்று உணவு தேடுகிறது, ஒன்று நிழல் தேடுகிறது. அப்போ கொஞ்சம் தூரம் அப்படி உணவு தேடி அலைந்த பாம்பும் நிழல் தேடி அடைந்த தவளையுமாக அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றன. அப்ப பாம்புக்கு வெயிலின் சூடும் மணலின் சூடும் பொறுக்க முடியாம அது கொஞ்சம் பாலை அப்படி சுத்தி வச்சுட்டு தலையை அப்படி தூக்கி உணவு எங்கேயாவது இருக்குதான்னு என்ன செய்கிறது? பார்க்கிறார். அப்பொழுது நிழல் தேடின தவளை அங்கு வந்து சேர்ந்தது. அது ஒரு சின்ன நிழல் நமக்கு கிடைக்குது சொல்லி அந்த நிழல்ல என்ன செஞ்சது? ஆமா, கொஞ்சம் சந்தோஷப்பட்டது. அப்போ பாம்புக்கு நிழல்ல தவளை என்ன செய்யுது? சந்தோஷப்படும். அப்போ அங்கும் இங்குமா பார்த்த பாம்பு தன் பக்கத்திலே தவளை இருக்கிறதை கண்டது. இப்ப என்ன ஆகும்? உணவு தேடின பாம்பு தவளையை பிடித்து அப்படியே விழுங்கி விட்டார். இன்றைக்கு அப்படிதான் சாத்தான் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் நாம் இந்த உலகத்திலே சந்தோஷத்திற்கு என்ன வழி என்று ஆமா தேடிக்கொண்டே நடக்கிறோம். எதனால் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், எதிலேயே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அவன் நம்மை விழுங்க வகை தேடி சுற்றி திரிகிறான். நாம் சந்தோஷத்திற்காக என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? ஆமா, இப்படிப்பட்டவர்களை தான் இன்றைக்கு பிசாசானவன் பிடித்து அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கொண்டு பிடித்து அவர்களை நித்தியத்தை காண முடியாதபடிக்கு அவர்களை ஏமாற்றி கடைசியில் ஒன்றுமில்லாமல் அவர்கள் போகிறார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்தோ தேவ பக்தியை குறித்தோ எந்த ஒரு காரியத்தை குறித்தும் உபதேசம் பண்ணாமல் அனுதின வாழ்க்கையை குறித்து மாத்திரமே பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அனுதின வாழ்க்கையை குறித்து பிரசங்கம் பண்ணும் போது என்ன நடக்கிறது? நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்து உபதேசிக்கவில்லை என்றால், பரலோக ராஜ்யத்திற்கு போகும் வழியை குறித்து பிரசங்கிக்கவில்லை என்றால் நாம் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது? அப்ப தேவ காலம் விளங்கும் போது நாம் எப்படி போக முடியும்? அப்புறம் கடைசியில இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற நேரத்திலே என்ன நடக்கும்? அழுகையும் புலம்பலும் தான். அழுது புலம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்பதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அழுது புலம்ப வேண்டும். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உமது ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. அந்நாள் மறுபடியாயிருந்தாள். அவளுக்கு புருஷன் நிறைய ஆறுதல் எல்லாம் சொன்னான். நான் ஒருத்தன் இருக்கிறேனே, 10 பிள்ளைக்கு சமமாக மாட்டேன் நான். ஆனால் அந்த ஆறுதலை எல்லாம் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் ஆலயத்திற்கு சென்று மனங்கசந்து அழுது ஜெபம் பண்ணினாள், கர்த்தரை தேடினாள், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீரானால்
அதை நான் உமக்கே என்ன செஞ்சு விடுறேன், கொடுத்து விடுகிறேன். அவளுக்கு மலடி என்ற அவப்பெயர் மாத்திரம்தான் நீங்க வேணும். பிள்ளை எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டுடைய ஊழியக்காரனாக இருந்தா ரொம்ப சந்தோஷம். அதான் வேதம் சொல்லுகிறது, மலடி என்று சொன்னவள் 7 பெற்றாள். அது சொல்றதுக்கு முன்னதான் சொல்லுகிறாள். ஒரு தடவை கூட வாசிப்போம், 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது அவள் களி கூறுகிறாள், சந்தோஷப்படுகிறாள். ஏன்? கர்த்தர் அவளுக்கு துணையாயிருந்ததினால். ஹல்லேலூயா. அப்போ நாமும் கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது, அறிக்கை செய்யணும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய். ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமாய் இருக்கிறார் நம் தேவன். நம் இயேசு நமக்கு துணையாய் இருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதிகாரங்களும் வல்லமைகளும் தேவதூதர்களும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. அதனால தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்ற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் கர்த்தரோடு களி கூறும்படி செய்வார். சங்கீதம் 37 சங்கீதம் 4 வசனத்திலே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டல்களை. ஆமா, இயேசு என்று சொன்னாலே நமக்கு மகிழ்ச்சி வர வேண்டும். நம்முடைய கரத்திலே இருக்கிற வேதத்தின் வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும், அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும், அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், எழுதி கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கஷ்டத்தில் இருக்கிறோம், நஷ்டத்தில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம், வியாதியில இருக்கிறோம் என்று சும்மா இருக்காமல் கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்து நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நம்ம இதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்யும். இதுதான் சத்தியம். இந்த வழியில போனாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த வழி இல்லாம உங்க பாக்கெட்ல இருக்க காணிக்கை எல்லாம் காணிக்கை பெட்டியில போட்டுட்டு போங்க, வழியில உங்களுக்கு 10 மடங்கு ஆசீர்வாதம் காத்திருக்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் பாக்கெட்ல இருந்தது என்ன ஆகும், போச்சே வண்டிக்கு பெட்ரோல் போட வச்சிருந்ததை போட்டனே. மனுஷனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேதம் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அடுத்தபடியாக பாருங்க, சங்கீதம் 33:21. அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். அல்லேலூயா. பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள். ஆமா, பரிசுத்த நாமத்தை நம்ப வேண்டும். யாராவது எந்த வேதத்திலேயாவது நான் பரிசுத்தர் என்று சொல்ல எழுதியிருக்கா? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களே எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதா? அதான் இங்கே சங்கீதம் சொல்லுகிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். அல்லேலூயா. பரிசுத்த நாமத்தை நம்ப வேண்டும். இயேசு என்ற நாமத்தை நாம் நம்ப வேண்டும்.
அப்ப இயேசு என்ற நாமத்தை நாம் நம்பும் போது நம்முடைய இருதயம் நமக்குள் களிகூரும், ரொம்ப சந்தோஷப்படும், இயேசுவோடு சேர்ந்து வாழுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லங்க முன்ன 10 பேர் எழுப்பி நிற்பாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் பாஸ்டர் தான் திணறுவார். இனி சாட்சி சொல்றவங்க சீக்கிரமா வந்து சாட்சி சொல்றேன்னு எனக்கு சொல்லணும்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்படி சாட்சி சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆமா, நடத்துவார். பரிசுத்த நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். இயேசுவின் நாமத்தை நம்ப வேண்டும். நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னு மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்க கூடாது, எல்லா காரியத்துக்கும் நம்பணும். பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து நம்ப வேண்டும், பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து நம்ப வேண்டும். இயேசு செய்யலைன்னா ஒன்றும் நடக்காது. ஏசப்பா என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லலைன்னா ஒன்றும் நடக்காது. அந்த நம்பிக்கை வர வேண்டும் உங்களுக்குள். நான் சொன்னா எங்க கேட்குறான் பாஸ்டர் எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு அம்மா மாறும் ஒரு அப்பா மாறும் பாஸ்டர்கிட்ட பிள்ளைகளை குறித்து இப்படி என்ன செய்யக்கூடாது? எங்க பாஸ்டர் நாங்கள் சொன்னா அவன் எங்க கேட்குறான் அப்படின்னு. நாங்கள் ஜெபம் பண்ண சொன்னா எங்க ஜெபம் பண்றான்? நீ வளர்த்த பிள்ளை தானே, உன் வயிற்றில் இருந்த பிள்ளை தானே, பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்த பிள்ளை தானே. ஏன் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அவன் அவ்வளோ பெரிய மனுஷன் ஆகி கீழ்ப்படியாமல் போகிறது வரைக்கும் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? சகோதரியே, நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? இப்ப பாஸ்டர்கிட்ட வந்து நான் சொன்னா எங்க கேட்குறான், எங்க ஜெபம் பண்றேன் எல்லாம் சொல்றீங்க, சம்பாதிக்கிறத கையில கொடுக்க மாட்டேன் எல்லாம் சொல்றீங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு வேதனையா இருக்கிறது. பிள்ளை ஆண்டான் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதல் வயதிலும் அவன் விடாது. பிள்ளையை நீ நடக்க வேண்டிய வழியில என்ன செய்யல? நடத்தல. ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் மேல் உனக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையினால உன் இருதயம் என்ன செய்யல? கழிவுறவில்லை, சந்தோஷப்படவில்லை. அந்த நம்பிக்கை பிள்ளைகளுக்கு சொல்லி நீ வளர்த்தவில்லை. வரிக்கு வரி பிள்ளைகளுக்கு இயேசுவை சொல்ல வேண்டும். இவ்வளவு தூரம் என்னை இயேசுதான் நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இயேசு என்னை ஆசீர்வதித்ததுனாலதான் நீங்க இப்ப இப்படி நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லணும். இயேசு என்னை ஆசீர்வதித்ததுனாலதான் நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லணும். சொல்லியிருக்கிறீங்களா? உங்களுக்கு வந்தது எதுவுமே போத மாட்டேங்குது. உங்களுக்கு லாரியில வந்தாலும் பத்த மாட்டேங்குது, ட்ரெயின்ல வரணும்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? லாரி நிறைய பொருள் வந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி வரவில்லை. ஆனா என்ன வருது? ட்ரெயின்ல பொருள் வரணும்னு நினைக்கிறீங்க. ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன் கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாராம், உங்களுக்கு லாட்டரியில ஒரு 25 கோடி ரூபா பணம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அவன் சொன்னானா, தங்கத்துல திருவோடு செஞ்சு பிச்சை எடுப்பேன் அப்படி. என்ன செய்வாராம்? 25 கோடி கொடுத்தா பணம் வந்தா நான் இந்த கேவலமான தொழிலை, இந்த அழுக்கு துணிகளை எல்லாம் விட்டு ஒரு மாசம் குளிக்காத தலைக்கு எண்ணெய் தடவி குளிச்சு மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான்? தங்கத்துல திருவோடு செய்வாராம். பிச்சை எடுக்கிற பாத்திரம் தங்கத்துல திருவோடு செஞ்சுட்டு திரும்ப என்ன செய்வாராம்? பிச்சை எடுக்க. இன்றைக்கு அநேகனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது. ஆண்டவர் தான் எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கு அந்த பழைய நிலைமை என்ன செய்ய மாட்டேங்குது? மாற மாட்டேங்குது. நாம் உழைக்கிறோம், நமக்கு ஒன்று வருமானம் இருக்கிறது. அந்த வருமானத்துக்குள்ளதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வருமானத்துல தான் ஆண்டவருக்கும் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா.
அப்படி நீ உன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மாத்திரமே ஆண்டவர் ஒன்று என்ன செய்வாரு? ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதற்கு என்ன வேண்டும்? பரிசுத்த நாமத்தை நீ நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நான் வாசிக்கும் போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருப்பதும் மழை தாட்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நீ நம்பிக்கையாயிருந்தால், பரிசுத்த நாமத்தை நம்புகிற சகோதரனாயிருந்தால், பரிசுத்த நாமத்தை நம்புகிற சகோதரியாயிருந்தால், அவர் எங்க நடுவார்? தண்ணீர்களின், ஆமா, தண்ணீர் அண்டையில கொண்டு போய் நடுவார். அல்லேலூயா. நீ எங்க வேரை விடுவாய்? கால்வாய் ஓரமாய் வேரை விடுவாய். அல்லேலூயா. அப்ப கால்வாய் ஓரமா வேறு இருந்தா என்ன பண்ணுவேன்? வேற என்ன செய்யும்? தண்ணியே உறிஞ்சு அந்த செடிக்கு கொடுக்கும் அல்லது மரத்துக்கு கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ மழை தாட்சியான வருஷத்திலும், ஆமா, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருக்கும். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நம்புவாயானால் கர்த்தர் உன்னை நீர்க்கால் ஓரமாய் கொண்டு போய் நடுவார். ஹல்லேலூயா. அப்ப உன்னுடைய வேரெல்லாம் நீர்கால்களின் ஓரமாய் போகும். அப்ப மழை தாட்சியான வருஷத்திலும், ஆமா, நீ வருத்தப்பட வேண்டியதில்லை. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பாய். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நம்பவில்லை என்றால் கர்த்தர் உன்னை கொண்டு நீர்கால்களின் ஓரமாய் நட முடியுமா? கர்த்தரை நம்பினால் மாத்திரமே கர்த்தர் உனக்கு உதவி செய்ய முடியும். இயேசுவை நம்பினால் தான் இயேசு உனக்கு உதவி செய்வான். இயேசுவை நம்பவில்லை என்றால், இயேசுவின் நாமத்தை நீ நம்பவில்லை என்றால் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய முடியாது. செய்தியை கேட்கும் போது மாத்திரம் ஒரு நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும். ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாம் என்ன செய்யுது? எல்லாம் பறந்து போயிடுது. வீட்டுக்கு போனா என்ன செய்யுது? அல்லேலூயா சொன்னதும் மறந்து போயிடுது, சோத்திரம் சொன்னதும் நம்ப மறந்து போகுது, பரிசுத்த நாமத்தை நம்பணும்னு அறிக்கை செய்ததும் மறந்து போகுது. அல்லேலூயா. பாருங்க, யோபின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேவன் அவனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டியோ இல்ல உழைச்சு பிரயாசப்பட்டு பெற்றுக்கொண்டியோ உனக்கு ஒரு சுக வாழ்வை கொடுத்தால் நீ அதன் மேல் தான் என்ன செய்யற? நம்பிக்கை வைக்கிறாய் என்னை யோபின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இன்றைக்கு அகில உலகத்திலும் எங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் சுக வாழ்வை குறித்து தான் மகிழ்ச்சியாயிருக்கிறார்கள். சுக வாழ்வை குறித்து தான் சாட்சி சொல்லுகிறார்கள். பரலோக தேவனை குறித்து சாட்சி சொல்வதில்லை, பரலோக ராஜ்யத்தை குறித்து சாட்சி சொல்வதில்லை, பரிசுத்தத்தை குறித்து சாட்சி சொல்வதில்லை. சுக வாழ்விலே உறுதியாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? சுக வாழ்வு. சுக வாழ்வு வேணும், எல்லாருக்கும் சுக வாழ்வு வேணும். அப்படி சுக வாழ்வு இருந்தா என்ன ஆகும் பாருங்க. அடுத்து
31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆசை பெரிதென்றும் போதும். ஹல்லேலூயா. அப்படி நிறைய இருக்கு. தங்கத்தை பார்த்தும் பொண்ணை பார்த்தும் என்ன சொல்லுகிறார்களாம்? என் ஆதரவும் நீதான், என் நம்பிக்கையும் நீதான், என் தெய்வமும் நீதான், என்ன பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டி போகிறதும் நீதான். ஹல்லேலூயா. அதனால எதனா இன்னைக்கு பெந்தேகோஸ்து சபையில விசுவாசத்துல திருமணம் பண்ணி கொண்டவர்கள், விசுவாசத்துல ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் இப்போ நிறைய போட்டு கொண்டு நடக்கிறாங்க. கேட்டாங்க, வீட்டுக்காரர் போட சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்காரர் கேட்டா என்ன சொல்லுவாரு? எனக்கு 10,000 வாங்கி கொடு, வாங்கி கொடுன்னு உயிரை எடுத்தா வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. இப்ப அந்த சங்கிலி, கழுத்துல போட்டிருக்கிற சங்கிலி என்ன வருது? சங்குக்கு கிளியை கொண்டு வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, புருஷனும் கவர்மெண்ட் வேலைக்காரரு, சகோதரியும் கவர்மெண்ட் வேலைக்காரர். அவங்க ஒரு 15,000 இருக்கும். ஒரு சங்கிலி போட்டு கொண்டு நடந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல 2 பேரு 2 வீலர்ல வந்தாங்களாம். ஏதோ ஒரு அட்ரஸ கேட்டாங்களாம். ஒருத்தன் என்ன பண்ணான்? அப்படியே தள்ளி விட்டானா. தள்ளி விட்ட உடனே கீழே விழுந்தாங்க. கழுத்தோட சேர்த்து சங்கிலியை பிடிச்சு இழுத்தான். என்னாச்சு? ஆமா, சங்கிலி கழுத்துல கொஞ்சம் கிராச் எல்லாம் போட்டு போச்சு. சங்கிலி போச்சு. அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு கேட்டா, இது எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, புருஷன் மனைவி லோன் போட்டு திரும்ப என்ன செஞ்சாங்களாம்? 12,000 தானே அறந்துச்சுது அப்படின்னு 15,000 செஞ்சாங்களாம். ஹல்லேலூயா. உண்மை சம்பவம் இதெல்லாம். பேரு அட்ரஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. பேரு அட்ரஸ் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. நடந்த சம்பவம். கர்த்தருடைய சமூகத்தில் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, நமக்கு சங்குக்கு இது கெடுதியே கொடுத்தது, நம்ம பணத்தை எது பறிச்சது, இது வேண்டான்னு நினைக்கல. ஹல்லேலூயா. இப்ப கௌரவ பிரச்சனை, நகை போடுகிறது பெரிய கௌரவ பிரச்சனையா இருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, உங்களுடைய பொண்ணு உங்களுடைய வெள்ளியும் துரு பிடிச்சு உங்களுக்கு எதிராக என்ன செய்யும்? ஆமா, சாட்சி சொல்றதுக்கு வேற ஆள் வர வேண்டிய தேவையில்லை. சகோதரியே, உனக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆள் தேவையில்லை. உனக்கு கழுத்துல கிடக்கிற வெள்ளியும் பொண்ணும் துருவ பிடிச்சு உனக்கு சாட்சி சொல்ல. பாஸ்டர் நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் நான் என்ன செய்ய முடியாது. பரலோகம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, அதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? பாழ்ட மாட்டோம். இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து கொண்டிருந்தோம். இனி அது கூட என்ன செய்யறது இல்லை. உங்களுக்கு நீ கொடுக்கறது இல்லை. எனக்கு சங்கிலியே பார்த்து பார்த்து நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க? எப்ப பாரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறியா? பாரு பாரு, இந்த கிறிஸ்துமஸுக்கு கண்டிப்பா காணிக்கை அனுப்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயத்து பறவையை விட நீங்கள், ஆமா ஆமா ஆமா, மனுஷனே ஆகாயத்து பறவையை விட விசேஷித்தவனாய் இருந்தா ஊழியக்காரனை எப்படி விசேஷித்தவனாய் வச்சிருக்கிறார். எலியாவின் தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் அற்புதங்களை செய்வார். அவர் நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஏதாவது ஒரு காக்காக்கும் என்ன செய்வார்? கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நானெல்லாம் அழைப்பின்படி வந்த ஊழியக்காரன், பணக்காரனாக வேண்டும்படி ஆசையில் வந்த ஊழியக்காரன் அல்ல. ஹல்லேலூயா. அதனால சகோதரியே, நீ கொடுத்தாலும் சரி, நீ கொடுக்காமல் போனாலும் சரி, கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் எல்லாம் அவருடையது. ஹல்லேலூயா.
அதனால இவைகளை எல்லாம் நாம் என்ன பண்ண வேண்டும்? நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருப்பாங்க. நம்பிக்கையிலே எப்படி இருக்கணும்? பரிசுத்த நாமத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதில் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தரின் நாமத்தை நம்புகிறதிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமா இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. சந்தோஷத்தை குறித்து, நம்பிக்கையை குறித்து 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது 2-3 வசனங்களை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே, இப்ப பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய பிள்ளைகள் என்று. இயேசுவின் நாமத்தை நம்பி இருந்தால் அவர்களை இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவின் நாமத்தை, பரிசுத்த நாமத்தை நம்பலைன்னா அவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் கிடையாது. அப்போ அதனால இயேசுவின் பிள்ளைகளாய் இருப்பதனாலே தொடக்கத்தில் வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அவர் பிள்ளைகளாய் இருப்போம். அல்லேலூயா. இப்ப அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யல? வெளிப்படல. ஆனால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிப்பதனால், ஆமா, அவர் வெளிப்படும் போது எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் வானாதி வானங்கள், அப்ப அது வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனாக அவர் வெளிப்படும் போது அவரை தரிசிக்கிற நாம் அவருக்கு ஒப்பாக நாமும் வானாதி வானங்கள் கொள்ளாத பிள்ளைகளாக இருப்போம். அவருக்கு ஒப்பான ரூபம் உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லுது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியினால் அவருக்குள் களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. இதையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட வேண்டும். இவைகளெல்லாம் நினைச்சு என்ன செய்யணும்? ஆண்டுடைய ராஜ்யத்தை குறித்து சந்தோஷப்படணும். ஆண்டுடைய வருகை குறித்து சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு வருகிறதா? அந்த சந்தோஷம் வரணும்னா கர்த்தரோடு களி கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட சந்தோஷப்படுகிறவர்களாய், மனமகிழ்ச்சி உடையவர்களாய் இருக்க. இயேசுவோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? களி கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தபடியாய் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனால என் இருதயம் மறந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். அல்லேலூயா. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், இயேசுவை, இயேசப்பாவை, இயேசு கிறிஸ்துவை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நாம் இயேசுவை நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறோமா? இல்ல வெள்ளியையும் பொன்னையும் காரையும் பங்களாவையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமா? எல்லாம் இயேசு கொடுத்தது தானே.
அதனால இயேசு கொடுத்ததை நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? இயேசு கொடுத்ததை நோக்கி பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களா? அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி. நான் அசைக்கப்படாதபடிக்கு வலது வாரிசத்திலேயே வருகிறேன். அல்லேலூயா. இயேசுவை உனக்கு முன்பாக நிறுத்தி நீ நோக்கி கொண்டிருந்தால் நீ எந்த ஒரு காரியத்திலும் என்ன செய்யதில்லை, அசைக்கப்படுவதில்லை. இதுதான் சத்தியம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில். அப்ப அவர் வந்த வலது வருஷத்துல இருப்பார். வலது வருஷத்துல இருந்து நீ அசைக்கப்படாதபடி, நீ சங்கடப்படாதபடி, நீ வேதனைப்படாதபடி, நீ துக்கப்படாதபடிக்கு உன்னை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதனால என்ன நடந்தது? அதனால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோட. இப்ப அற்புதங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது. அல்லேலூயா. இருதயம் மகிழ்கிறது. என்ன இருதயம் நிறைய பேருக்கு என்ன செய்கிறது இல்லை, மகிழ்கிறது இல்லை. அப்படியே உட்கார்ந்துடும். வீட்டுல மனைவி பிள்ளைகளோடு மகிழ்கிறது இல்லை. ஆலயத்துல வந்தா பாஸ்டரோட சபையின் பிள்ளைகளோட என்ன செய்யறது இல்லை. என்ன காரணம்னே தெரியல. என்னதோ முழுங்கி வச்சிருக்கிறது மாதிரி தெரியுது. என்னோ விழுங்கிட்டாங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சி தடைபடுகிறபடி என்னதோ விழுங்கி வச்சிருக்கிறாங்க. என்ன விழுங்கி வச்சிருக்கிறாங்க? பாவத்தை விழுங்கி வச்சு, பெரிய பாவம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இரும்பு உலக்கைய விழுங்கிட்டு சுக்கு கசாயம் தீருமா அப்படின்னு. அல்லேலூயா. ஒரு இரும்பு உலக்கைய அது எவ்வளவு பெருசா இருக்கும்? அவ்வளவு பெருசு. உதாரணத்துக்கு தான், இரும்பு உலக்கைய விழுங்கிட்டு வைத்தியர்கிட்ட போய் அவர் என்ன கசாயம் கொடுத்தாராம்? சுக்கு கசாயம். அப்போ காலம் ஃபுல்லா என்ன செய்ய வேண்டியதுதான்? கசாயம் குடிக்க வேண்டியதுதான். அதனாலதான் இவங்க சந்தோஷப்படுகிறது இல்லை, இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது இல்லை, களி கூறுகிறதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. எதனால நடக்கிறது? பாவம் இன்னும் உள்ளே நிறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. இருதயம் ஃபுல்லா பாவமா நிறைஞ்சது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டது. இயேசுவை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருந்தா உங்க முகம் என்ன செய்யும்? ஆமா. இல்லைன்னா பார்க்கும்போது, என்ன பிரதர் கொஞ்சம் டல்லா தெரியுறீங்க, என்ன சகோதரி கொஞ்சம் டல்லா தெரியுங்க, டல்லும் டுல்லும் எல்லாம் தெரியும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்தவரை நோக்கி கொண்டிருந்தால், கர்த்தருடைய வேதம் உங்களுக்கு முன்பாக இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக இருந்தால் உங்கள் முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எலியா சொல்றாரு ஆகாப் ராஜாவை பார்த்து, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், நான் சொன்னாதான் இனி என்ன செய்யும்? மழையோ பனியோ பெய்யும். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொல்லல. அல்லேலூயா. யாருக்கு முன்பாக இருந்தார் எலியா? ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நின்றார். இன்னைக்கு நம்ம யாருக்கு முன்பாக இருக்கிறோம்? ஒரே பிரச்சனை இல்ல. நம்ம கடன்காரனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கு, சண்டைக்காரங்களுக்கு முன்ன நிற்க வேண்டியது இருக்குது, சண்டை போடுகிற புருஷனுக்கு முன்பாக நிற்க இருக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுற மனைவிக்கு முன்பாக நிற்க வேண்டியது. அல்லேலூயா. ஒருத்தனை பண்ணீங்க இன்னைக்கு
நான் இனி கர்த்தருக்கு முன்பாகத்தான் என்ன செய்யணும்? ஆமா, அப்படி நீங்க பொருத்தனை பண்ணி ஆண்டவருடைய வேதத்தை பார்க்க தொடங்குனீங்கன்னா எல்லாம் மாறி போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சபையில அல்ல பதவி வேணும்னு ரொம்ப போட்டி போடுவாங்க. பதவி வேணும்னு சில சபையில டீக்கன்மார்கள் பதவி வரும், பொருளாளர் பதவி, செயலாளர் பதவி எல்லாம் போட்டி போடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் பதவி எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? பெரிய சண்டையே நடக்கும். பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க. நீங்க அந்த வீட்டில் வளர்க்குற கோழி குருவி எல்லாம் பார்த்துருக்குறீங்களா? இல்லை வெளியே சுற்றி திரிகிற கோழி அந்த குருவி வகைகளை பார்த்துருக்குறீங்களா? சில சமயம் அதுக்கு சண்டை போட தொடங்கிச்சோன்னா அது சாகிறது வரைக்கும் என்ன செய்கிறது? ஆமா, சண்டை போடும். நம்ம வீட்டில் வளர்க்குற கோழிங்க கூட சில சமயம் சண்டை போட தொடங்கினா அது காலை கொத்துது, கண்ணை கொத்துது, மூக்கை கொத்துது, வாயை கொத்துது, ரத்தம் கொட்டி கொட்டி சாகிற கண்டிஷன்லயே சண்டை போடுது. ஹல்லேலூயா. அதுக்கு பிரமாணம் இல்லை. அது ஏன் அதை செய்யறேன்னு அதுக்கு தெரியல. ஹல்லேலூயா. ரெண்டு ஏன் சண்டை போடுதுன்னு ரெண்டுக்கு தெரியல. மூணாவது ஒண்ணு வந்து அதை என்ன சண்டைய விலக்கி விடுறதும் இல்லை. ஆனா சபையிலேயே இது நடக்குது. சபையிலேயே நடந்து கொண்டே இருக்கு. ஏன் நடக்குது? வெறுப்பு, பெருமை, பொறாமை, ரட்சிப்பில்லாத இந்த காரியங்கள் இவங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறதுனால கோபம் வருது. ஹல்லேலூயா. கோபத்தினால சண்டை போடுறாங்க. இவங்க தெய்வ புறவிகள். சபையில இருக்கிறவங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தெய்வ புறவிகள் தானே. இப்ப தெய்வ புறவிகளை சமரசம் பண்ணுகிறதற்கு யார் வாருது? அரசாங்கம் நியமிச்சு வச்சிருக்கிற காவல்துறையினர் வர்றாங்க. ஹல்லேலூயா. அவங்க வந்ததுன்னு சொல்லி பார்ப்பாங்க. கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படி சேர்த்து சட்டையோட சேர்த்து ஆளுக்கு ஒருத்தரை பிடிச்சுக்குவாங்க. ஹல்லேலூயா. சட்டை கிழிஞ்சாலும் கிழியும். அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. கோர்ட்டு கேஸ் கூட நடந்து கொண்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் யாக்கோபு அங்க 6 வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்றுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்றுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு. நீ எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் உனக்குள்ள பெருமை வந்துச்சுன்னா, நேபுகாத்நேச்சர் ஆனாலும் சரி, பெருமை வந்துச்சுன்னா அவன் மனுஷனிடத்திலிருந்து என்ன செய்கிறான்? தள்ளப்படுகிறான். நீ சபையில எவ்வளவு பெரிய பொறுப்புள்ள மனுஷனா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, பெருமை உனக்குள்ள வந்துச்சுன்னா நீ மனுஷனிடத்திலிருந்து அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க. பாருங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-25 வாசிங்க பார்க்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஓடுவதே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக் கொள்வான், பரிசை பெற்றுக் கொள்வான். ஹல்லேலூயா. ஆனா 1000 பேர் ஓடினாலும் அவர்கள் எல்லாரும் எப்படி ஓடுகிறார்கள்? இச்சையடக்கத்தோடு ஓடுகிறார்கள். பயிற்சியாளர் சொல்லுகிறதை கேட்டு ஓடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு அப்படி ஓடுகிறார்களா? நாம் அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு ஓடுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும்? இச்சிக்கலாமா? அடிச்சுக்கலாமா?
பொறாமைப்படலாமா? அன்பில்லாதவர்களா இருக்கலாமா? வெட்டலாமா? குத்தலாமா? கெட்டார்த்த பேசலாமா? யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நான் என் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். எலியா சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்ப இதெல்லாம் நாம் கர்த்தருக்கு முன்பாக இருந்தா இதெல்லாம் நல்லபடியாய் நடக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. கர்த்தருக்கு முன்பாக நாம் இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டாமானால் நாம் கர்த்தரோடு மகிழ்ந்து களி கூற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அடுத்த ஒரு காரியம் வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 32:43. ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரன் இரத்தத்திற்கு பழி வாங்கி சத்துருக்களுக்கு பதிலளித்து நமது தேசத்தின் மேலும் நமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவராவார். அல்லேலூயா. ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு களி கூறுங்கள். ஜாதிகளே, இன்னைக்கு ஆளுக்கு ஒரு சபை, ஜாதிக்கு ஒரு சபை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு களி கூறுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அது ஜாதி சபையிலே வரும்போது அவன் அந்த ஜாதி இவன் எந்த ஜாதி என்று சொன்னால் உனக்குள்ள இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு எங்கே இருக்கிறார்? ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு இன்னைக்கு ஐக்கியம் இல்லை. கிறிஸ்தவங்களுக்குள்ள ஐக்கியம் இல்லை. ஏன் கிறிஸ்தவங்களுக்குள்ள ஐக்கியம் இல்லை? சபையாருக்குள்ள ஐக்கியம் இல்லை. ஏகப்பட்ட சபை, பெந்தேகோஸ்து சபை, ஆவிக்குரிய சபை, புல்காஸ்வல் சபை, இப்படி ஒன்று ஏகப்பட்ட சபை வச்சிருக்காங்க. ஆனா யாரும் என்ன செய்யதில்லை? ஐக்கியம் இல்லை. அவர் தாடி வச்சிருக்காரு, இவர் தாடியை என்ன செஞ்சுட்டாராம்? எடுத்துட்டாராம். அல்லேலூயா. ஒரு சபை போதகர் என்ன வச்சிருக்காரு? தாடி வச்சிருக்காராம். இனி ஒரு சபை போதகர் தாடியை எடுத்துட்டாராம். அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. அப்புறம் இனி ஒரு சபை போதகரை பார்த்தா அவர் மீசையும் எடுத்துட்டாராம். அல்லேலூயா. அப்போ இவங்களுக்குள்ள என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. எப்படி ஐக்கியம் வரும்? 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வழியில் இருக்கிறது போல நாமும் வழியிலே நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் வழியில் இருப்பது போல நாமும் வழியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர். ஆமா, அவர் வழியில் இருப்பது போல, அவர் பரிசுத்தராய் இருப்பது போல, அவருக்கு பாவத்துக்கு கீழ்ப்பிடித்தவராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் ஒருவரோட. ஆமா, பார்த்தாலே பிரச்சனை. நீ எப்படி சோத்திரம் சொல்லலாம்? ஒருத்தர் சொல்றாரு நமஸ்காரம் சொல்லணுமா? ஆமா, ஒருத்தர் சொல்றாரு வந்தனம் சொல்லணுமா? என்னடா மனுஷர்கள்! பரிசுத்த முத்தங்களோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லப்படும். பரிசுத்த முத்தம் என்னது? சோத்திரம் பண்ணதான் பரிசுத்தம். அல்லேலூயா. மனுஷனுக்கு ஊழியக்காரங்க சரியில்லை. ஊழியக்காரங்க பரலோக ராஜ்யத்தை போதிக்க வேண்டிய ஊழியக்காரங்க கண்டதையும் போதிக்கிறாங்க. அவங்களுக்கு காசு வரணும். நிறைய ஊழியக்காரங்களுடைய எண்ணம் காசு வரணும், பங்களா வீடு வரணும், கார் வரணும். சபையில எவ்வளவு பேரு? இங்கே இருந்து பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு ஆள் இருக்கணும். அதுதான் அவங்களுடைய கொள்கை, முடிவெல்லாம். 114 சங்கீதம் சொல்லுகிறது, ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யுங்க? துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். ஜாதிகளே துதிக்கிறீங்களா கர்த்தரை?
அப்பதானே ஐக்கியம் வரும். துதிச்சாதானே ஐக்கியம் வரும். எவ்வளவு நேரம் துதிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தை சொல்லி எவ்வளவு நேரம் துதிக்கிறீங்க? இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சோத்திர பலி எடுக்கிறவர் என்னை கர்த்தரே காலத்துல சோத்திரிப்பேன், அவர் துதி. இதெல்லாம் வசனங்கள் எல்லாம் தெரியல. எல்லாம் கிறிஸ்துமஸுக்கு பூ அலங்காரமா, கிறிஸ்துமஸுக்கு ஸ்டார் அலங்காரமா, கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்துமஸ் ட்ரீ அலங்காரமா. இது பண்ணனா போதுமா? அதான் ஆண்டவர் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. வெளியே எல்லாம் நல்ல பெயிண்ட் எல்லாம் பண்ணுங்க, நல்ல அலங்காரம் பண்ணுங்க. உள்ள எப்படி இருக்கு? கல்லறைக்குள்ள என்ன இருக்குதோ கல்லறைக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் நாரி போய் கிடக்கும். அது மாதிரி உள்ள இருதயம் நாரி போய் கிடக்குது. ஒரு வார்த்தையும் கூட கீழ்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 85:6. உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீங்கள் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, உம்மோடு களி கூறும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. செத்து போய் கிடக்கிறோமே, திரும்பவும் பாவத்துல செத்து போய் கிடக்கிறோமே, எங்களை திரும்ப ஒரு விசை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இப்படியாய் ஜெபங்களை பண்ணோம். இன்னும் நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் கேட்கிற பிள்ளைகளுக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஹல்லேலூயா. ஆமா, சிக்கன் வாங்கணும், மட்டன் வாங்கணும்னு வாரத்துல ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கிறோம். பாஸ்டர் நேரத்தை நீட்டிக்கொண்டே போனா அவங்களுக்கு வருத்தம் தான் வரும். ஹல்லேலூயா. அதனால உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர் கர்த்தர் பெரிய காரியங்களை. எரேமியா மூல ஆண்டவர் சொல்லும் போது 33 எரேமியா 3ல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. கூப்பிடணும். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. வேதத்திலே நான் கொஞ்சம் காரியங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டி சொல்லி இருக்கிறேன். கூப்பிடுங்க ஆண்டவர், தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூர். ஆண்டவர்ல மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பயப்படாதே, விழுந்து களிகூர், நடுவே பெரிய காரியம் செய்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே ஆராதனைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து பெரிய காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியா, கர்த்தரிடத்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் ஜீவிக்கும்படி, பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியா, கேட்ட வார்த்தைகளை நினைவிலே வைத்து கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறதுனால் நான் மகிழ்கிறேன். கர்த்தரை என்னை கண் முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறதுனால் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜனங்களோடே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ ஜனங்களை பார்த்தாலே எனக்கு மகிழ்ச்சி என்று போன்ற வார்த்தைகளின் மூலம் மகிழ்ச்சியை பெற்று நித்திய வாழ்வுக்கு பங்குள்ளவர்களாய் மாற கர்த்தர் எங்களோடு உதவி செய்வீராக. கதாவே, வார்த்தைகளை கேட்ட சபையின் பிள்ளைகள், இந்த யூடியூப் சேனல் மூலம் கேட்க போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாருங்க, பிள்ளைகளுக்கு நல்ல பலம் தாருங்க, பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிங்க, பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய சரீர சுகபல ஆரோக்கியத்தோடு கர்த்தருக்கு பயந்து ஜீவிங்க. இயேசப்பாவோடு மகிழ்ந்து களிகூறுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இந்த வார்த்தைகளின் மூலம்
பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நாளும் நன்மையினாலும் முடிசூட்டி உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். உன் வயது திரும்ப கால வயது போல் கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. ஆமென். நாட்டிலே நான் வாசம் செய்திட ஆசீர்வந்த வாசம் செய்திட ஆசீர்வந்த கைகளால் கட்டினாது நித்திய ராஜ்யமே, கைகளால் கட்டினாது நித்திய ராஜ்யமே. கண்டிடவே ஆசையோடு கண்டிடவே ஆசை காத்திருக்கிறேன். இயேசுவோடு இயேசுவுக்காக ஜீவிப்பவர் ஆனந்தம். Hallelujah. 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 கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காக்கடவர். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.